வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சூப்பர் சினிமா ரிலீஸ் பற்றி தான், அதாவது சூர்யாவின் ரெட்ரோ படம் பற்றி ஒரு முழுமையாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்களுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதாவது 5 நிமிஷம் சுருக்கி நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு விசாரணை, விமர்சனம், வசூல், டெக்னிக், டீடைல், ரசிகரின் எதிர்பார்ப்பு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலக்கல் என்ன அனைத்து விஷயங்களையும் நாங்கள் இருக்க போது. அப்போ விடாம பாருங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோ பார்ப்போம். சூர்யா சார் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெருமை, பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை நடிச்சு தன்னுக்குன்னு ஒரு ரசிகர்களை வெகுவாகித்த ஒரு நட்சத்திரம். அவரின் படம் வந்தாலே அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வார அளவுக்கு இருக்கு. ரெட்ரோ திரைப்படம் வந்து இது இயக்கியவர் யார் தெரியுமா? தமிழ் சினிமாவின் மாஸ்டர் கிராபிக்ஸ் கதைகள் சொல்லக்கூடிய கார்த்திக் சுப்புராஜா. அவருடைய ப்ரீவியஸ் படங்கள் ஜிகர் தண்டா, பேட்ட, மகான் எல்லாம் வந்து தனிச்சுவடன் இருக்கு. இந்த படத்துல வந்து பங்கேற்று நட்சத்திரம் பட்டான்னு சொன்னா சூர்யா, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், நாசர், ஜெயராம், ஜார்ஜ் போன்ற முன்னணி நடிகர்கள் வந்து இருக்காங்க. இசை வந்து வழக்கம் போல சந்தோஷ் நாராயண் தான். இந்த கூட்டணியே ஒரு கூஸ் பம்பா முதல் ஆரம்பத்துல இருந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் ரிலீஸ் ஆன அந்த மே 1ஆம் தேதியிலிருந்து வெளியான முதல் நாள் ரசிகர் மத்தியில வந்து கலவையான விமர்சனங்கள் வந்தது. அது உண்மைதான். ஆனா சிலர் சொன்னாங்க படத்தின் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, முதல் பாதி சுருக்கலா இருந்துச்சு, ஆனா 2ஆம் பாதி மாசா இருக்குது, கேமரா வேலை அபாரமா இருந்துச்சு, சூர்யாவின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு வழக்கம் போல சொன்னாங்க. இதெல்லாம் சரி. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல மாஸ் கலக்குதா இல்லையான்னு தான் கேள்வி. எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சோர்ஸின் அடிப்படையில் இந்த படம் வந்து வெளியாகி 4 நாட்கள் உலகில் 80 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்கு. இது சூர்யாவோட ரீசென்ட் டைமோட ஒப்பிடும்போது, ரீசென்ட் ஃபிலிமோட ஒப்பிடும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தி. இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம்னு சொல்வதற்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு மிட் பட்ஜெட் படம் இந்த அளவுக்கு வசூல் பண்றது வந்து அரிது. சூர்யா ஒரு முன்னணி ஹீரோவாக மீண்டும் ஒரு மாபெரும் ஒரு ஹிட் கொடுக்கறது வந்து கங்குவா கடத்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வசூல் எந்த நாடுகள்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா, முக்கிய மாநிலங்கள்னு சொன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலையும். வெளிநாடு பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு, மலேசியா, சிங்கப்பூர், USA, UK சொல்லலாம். கதைக்களம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான். 1970 வந்து பின்னணியில ஒரு நியாயமற்ற சூழ்நிலையை கொண்டு ஒரு ரிவெஞ்ச் மற்றும் எமோஷனல் கலந்த ஒரு படம் தான் இந்த திரைக்கதை. சண்டை காட்சி எடுத்தோம்னா தொடர்ந்து வரும் ஒரு வீல்ஸின் வேல்யூ பாக்ஸ் ஆபீஸை தூக்கும் ஒரு முக்கிய காரணம். சமூக பின்னணி அதிகமா இருந்துச்சு. சிறுவரின் உரிமை, குடும்ப பிணைப்பு, ஒரு சமூக நீதி என பல விஷயங்களை நுணுக்கமா சொல்றாங்க கார்த்திக் சுப்புராஜ். இசை வழக்கம் போல சந்தோஷ் நாராயணன். படத்துக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேவர் BGM பல இடங்கள்ல வந்து கூஸ் பம்ப் தருது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா, நாளோட சேர்ந்து ஒரு 100 கோடி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாங் வீக்கெண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. பாசிட்டிவ் அண்ட் நிறைய பேர் நல்ல பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. காம்படிஷன் எதுவும் இல்ல, OTT எதுவும் லீக் ஆகல. அதன் காரணமாக ரசிகர் மத்தியில வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ல வந்து எல்லாமே பிளாக் பஸ்டர் போடுறாங்க. #ரெட்ரோமாஸ், #சூர்யாஸ் பேக் போல ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. சரியான இயக்குனர், சரியான கதை, சரியான நடிப்பு, இது ஒரு கொமர்ஷியல் சக்சஸ்னு எங்களால் சொல்ல முடியும். சூர்யா போன்ற ஹீரோக்கள் வந்து ஸ்டில் மாஸ் ஆப்பிள் வைக்கிறாங்க. தமிழ் சினிமா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல முன்னேறி கொண்டிருக்குன்னே சொல்லலாம். சூர்யா மெட்ரோ என்டர்டைன்மெண்ட் படம் இல்ல கைஸ், ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். முதல் 4 நாட்களே 80 கோடி வசூல் செஞ்சிருக்கு. இந்த படம் இன்னும் எவ்வளவு மேல போகும் என்ன எதிர்பார்க்கலாம் என நீங்க சொல்லுங்க. நீங்களும் படம் பார்த்திருந்தா உங்கள் ரிவ்யூ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். பை.